ஃப்ரெண்ட்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. பட் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் லாஸ்ட்டு 3 டேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் அப்டேட் பண்ண தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரியே உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். பட் இந்த ஒரு கொஸ்டின் போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, 50 to 60 எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா இது ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக உங்களுக்கு செலக்டடாக உங்களுக்கு 2 மார்க்கில் ஒரு 15, 5 மார்க்கில் ஒரு 10, அதேமாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் குறிப்பிட்டு நான் கொடுக்கக்கூடிய 10 மட்டும் படித்தா போதும், எழுத வேண்டிய 6 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செலக்டட் கொஸ்டின் நான் அப்டேட் பண்ணுறேன். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, புரியுங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரிப்பீட்டட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஒளிச்சரிவு பற்றி நீங்கள் அறிவது, குவிய தொலைவு வரையறு, வெப்ப கடத்தல் என்றால் என்ன, உராய்வு மூலம் மின்னூட்டங்களை எவ்வாறு உருவாக்க முடியும், மாசுபடுதல் என்றால் என்ன, நைட்ரஜனின் பயன்கள் யாவை, மாறா விகித விதி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட். கீழே பார்த்தீங்கன்னா நோய்கள் கிருமிகள் என்றால் என்ன, பூஞ்சைகளின் ஏதேனும் 2 பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக, எதிரெதிர் தசைகள் என்றால் என்ன, உதாரணம் தருக. இது வரைக்கும் நமக்கு இப்போ நான் சொன்னதெல்லாமே எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கருவுறுதல் என்றால் என்ன, இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நீங்கள் 6 எழுதணும் அப்படின்னம்னா இதுலேயும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் இதே டைப்பில் தான் நமக்கும் கேட்பாங்களா அப்படின்னம்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு அந்த சயின்ஸ் அப்படிங்கிறது 9th 10th என்ன கொஸ்டின் பேட்டர்னோ அந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க. உங்களுக்கு 7 மார்க்கும் வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 7 மார்க் கொஸ்டின் வந்தது அப்படின்னம்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டுமே உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினுக்கு போதுமானது. அப்போ 7 மார்க் எப்படி சார் அப்படின்னம்னா 7 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது சிங்கிள் 7 மார்க்காக கேட்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்திற்கு தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக அப்படிங்கிறது ஒரு 4 மார்க் அப்படின்னம்னா இதுவும் வளரிளம் பருவம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டினும் சேர்த்து தான் உங்களுக்கு 5+2 அப்படின்னு 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால் இது எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா 5 மார்க் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.